ஒரு 10 நாளைக்கு முந்தி என்னுடைய தொலைபேசியில் பெயர் தெரியாத ஒரு நம்பர் வந்துச்சு. அதை ஒரு மணி நேரம் கழிச்சு எடுத்து நான் திருப்பி அடித்தேன். அப்போ நான் ரோபோ சங்கர் பேசுகிறேன்னா அப்படின்னு ஒரு குரல் அழைத்தது. நான் ரோபோ சங்கரை நான் விழாக்களில் பார்த்துருக்கேன், படங்களில் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததில்லை. அப்போ அந்த பையன், உங்களை நான் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கேன்னா, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், உங்களுடைய இந்த சூப்பர் சிங்கர்லாம் நான் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு உங்களை பார்க்கணுன்னு சொன்னார். அவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது எங்கள் மனைவி உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னோடனே அந்த மனைவி பேசினாங்க என்கிட்ட. பேசும்போது என் அண்ணான்னு அழைச்சாங்க. நான் சொன்னேன், அவங்க பேசின பாந்தத்தையும் அவங்க குரல்ல இருந்த அந்த அன்பையும் கேட்டுட்டு நான் சொன்னேன், என்னுடைய தங்கை அம்மா நீ, எனக்கு எப்போ நீ சமைச்சு கொண்டாருவன்னு கேட்டேன். ரோபோ சங்கர் அந்த செல்லை பிடிங்க, அண்ணா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லணும், நான் காலையில் போயிட்டு வாங்கிட்டு வந்து உங்களுக்காக சமைச்சு கொண்டாருன்னா அப்படின்னு அந்த தம்பி சொன்னான். இந்த 10 நாளைக்குள் இந்த வாழ்க்கை எப்படி புரண்டு விட்டது, அது என்னமோ தெரியவில்லை. மனிதர்களை மகிழ்விக்கும் மகா கலைஞர்களை, நகைச்சுவை கலைஞர்களை இந்த உலகம் இருட்டுக்குள் சீக்கிரம் அழைத்து செல்கிறது. விவேக், அதுக்கப்புறம் இப்போ ரோபோ சங்கர் ஒரு மெழுகுவர்த்தி போல் தங்களை வருத்தி கொண்டு இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கும் இந்த மனிதர்களை, இந்த மகா மனிதர்களை, இந்த உன்னதமான கலைஞர்களை இந்த இயற்கை அணைத்து விடுகிறது. இதை பார்க்கும்போது இந்த உலகம் எவ்வளவு இருட்டானது அப்படின்னு தெரியுது. அந்த தங்கை எனக்கு எப்படி உணவு பரிமாறுவாள், அந்த அவ்வளவு அன்பு கொண்ட அந்த உள்ளம் பக்கத்தில் இல்லாமல், அந்த ரோபோ சங்கர் இல்லாமல் எப்படி எனக்கு உணவு பரிமாறுவாள் என்று தெரியவில்லை. என்னுடைய பிறந்த நாளாக நான் சென்னையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தூரம் வந்துட்டேன், தனிமையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நான் தனிமையில் இங்கே வந்த பிறகுதான் இந்த பேரிடியான இந்த செய்தியை நான் கேட்டேன். என்னால் வார்த்தைகளே கிடையாது. இந்த பதிவு கூட நான் என் ஈரக்குலையில் எந்த ஈரமும் இல்லாமல் நான் பேசுகிறேன். என்னுடைய தங்கைக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்வேன்னே தெரியல. மனிதர்கள் இறப்பது இயற்கைதான். இந்த மாதிரி மகா உன்னதமான கலைஞர்கள் இறக்கும் பொழுது இந்த வாழ்க்கையே சூன்யமாகிறது. ரோபோ சங்கர், நீங்கள் இறக்கவில்லை, எங்களோடு எப்பொழுதும் இருப்பீர்கள். நீங்கள் எங்களுக்கு கொடுத்த பரிசுகளை, சந்தோஷங்களை எப்பொழுதும் நாங்கள் மறக்க மாட்டோம். உங்களுக்காக சொர்க்கத்தில் ஒரு மிகப்பெரிய மாளிகை கட்டப்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன். என் தங்கைக்காக இந்த இயற்கையை நான் பிரார்த்திக்கிறேன்.